பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் துன்பத்தோடு கூட கழித்து விடுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தகைய துன்பங்கள் வருகிறது? ஏன் நான் இவ்வளவாய் வேதனைப்படுகிறேன்? எதற்காய் ஆண்டவர் இத்தகைய துன்பங்களை என்ற வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் அநேக முறை நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ளுகிறோம். சில நேரங்களிலே நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். சில நேரங்களிலே நாம் தேவனிடத்திலும் நாம் இந்த கேள்வியை வைக்க தவறுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்குமாம். அப்படியானால் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன? நீதிமானுக்கு வருகிற துன்பங்களிலே தேவன் அந்த நீதிமானுக்கு துணை நிற்கிறார். அவர் துணை நிற்கிறபடியினாலே அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இதோ யோபுவை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். யோபு வேதம் சொல்லுகிறது, இந்த யோபுவை குறித்து கர்த்தரே நீதிமான் என்று சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இப்படி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறபடியினாலே சோதரம் சத்துரு அல்லாவிட்டால் சாத்தான் என்ன செய்கிறான்? அவனை சோதிப்பதற்காய், அல்லாவிட்டால் அவன் நீதிமான் இல்லை, அவன் தன்னுடைய சந்தர்ப்பம் கிடைத்தால் அவன் தேவனை தூஷிப்பான் என்று சொல்லி நிரூபிப்பதற்காய் அவன் தேவனிடத்திலிருந்து அதற்குரிய அனுமதியை வாங்கி அவன் யோபுவை சோதிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கை அடுக்கடுக்காய் அவன் மேலே சோதரம் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒருவன் வந்து ஒரு இழப்பை சொல்லி முடித்த உடனேயே அடுத்தவன் வந்து அடுத்த இழப்பை பேசுகிறான். அவன் வந்து சொல்லி முடிப்பதற்கு முன்பதாகவே மற்றொருவன் வருகிறான், அவன் ஒரு இழப்பை குறித்து பேசுகிறான். இப்படியாய் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் இழந்து நின்ற அந்த யோபு கடைசியாய் தன்னுடைய சரீர சுகத்தையும் இழக்கிறான், தன்மேல் மற்றவர்கள் வைத்த மரியாதையும் அன்பையும் இழக்கிறான். தான் ஒரு மனிதனாய் எண்ணப்படாத அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையை சத்துரு சீரழித்த பொழுதும் வேதம் சொல்லுகிறது, யோபு தேவனை சார்ந்திருந்தான். ஆனால் நடந்தது என்ன? நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இதோ கர்த்தர் யோபுவை முன்னிருந்த நிலையை பார்க்கிலும் 2 மடங்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திருப்ப கொடுக்கிறார். பாருங்கள், அந்த துன்பத்திலே அவன் அப்படியே அமிழ்ந்து போகவில்லை. அந்த துன்பத்திலே அவன் அப்படியே அவன் அந்த மூழ்கி போகவில்லை. இந்த துன்பத்தோடு கூட அவன் அழிந்து போகவில்லை. மாறாய் அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் இன்று கர்த்தர் அவனை விடுவித்து கொண்டு வருகிறார். தன்னுடைய சரீர அந்த பலவீனங்களில் இருந்தும் இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளையும் கூட கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, நெருக்கங்களோடு கூட நெருக்கிறீர்களா? இதோ வேதனையோடு கூட துன்பத்தோடு கூட நான் கழிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? நிச்சயமாய் உங்களுடைய நீதியை பார்த்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா. நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விடாத கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பா. எனவே அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய், அந்த கிருபை நமக்கு கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்கள் தெய்வம், எங்களை நேசிக்கிறவர். அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் தகப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோதர நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை வேதனைப்படுத்துகிற துன்பங்கள் ஆண்டவரே, எங்களை பயமுறுத்துகிற சில காரியங்கள் ஆண்டவரே, அடுத்த நிலையை நோக்கி எதிர்பார்த்து நாங்கள் செல்ல முடியாதபடி எங்களை தடுத்து நிறுத்துகிற எல்லாவற்றிலும் நின்று எல்லா துன்பங்களிலும் இருந்து என் ஆண்டவர் எங்களை விடுவிப்பீராக. என் தேவ கிருபை எங்களை கிரியை செய்யட்டும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு கூட வாரும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். உம்முடைய மகிமை எங்களே வரட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.